பிரியமானவர்களே, இரண்டு வகையான கூட்டங்கள் இன்றும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகின்றன. ஒரு கூட்டம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கும்படி, ராஜ்யத்தை தேடும்படி, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினர். அவருடைய நற்செய்திகளை கேட்கும்படிக்கு அவரை பின்பற்றினார்கள். இன்னொரு கூட்டம் எப்படி ஒருபட்ட கூட்டம் தெரியுமா? அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கண்டு, அதாவது அவர் அப்பங்களை பிட்டு அநேக ஜனங்களுக்கு அவர் கொடுத்ததை கண்டு, 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு அவர் 5000 பேரை போஷித்ததை கண்டு, அதிலே புசித்ததை கண்டு ருசி பார்த்தவர்கள் இந்த போஜனத்துக்காகவே அவரை பின்பற்றினார்களா, இந்த போஜனத்துக்காகவே அவரை தேடினார்கள் என்று இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஒரு கூட்டம் அப்பம் புசித்ததினாலே அவரை பின்தொடர்ந்தார்களா? இவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவையில்லை. கிறிஸ்து இயேசு அவரிடத்திலே ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார், நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். கடைசியாக நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? போஜனத்துக்காக, அதாவது ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இயேசுவை தேடின ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கினார்கள். இன்றைக்கும் போதிக்கப்படுகிற போதனைகளில் 2 வகை இருக்கிறது. ஒன்று ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், இன்னொன்று அழிந்து போகிற இந்த பூமியின் ஆசீர்வாதங்களுக்கான சுவிசேஷம். பிரியமானவர்களே, நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தையா, இல்லை என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே பேசக்கூடிய சுவிசேஷத்தையா? நித்திய ஜீவன் வரைக்கும் கிறிஸ்து இயேசுவோடு நிற்கக்கூடிய உன்னதமான வாழ்க்கைக்காகவா, இல்லை என்று சொன்னால் நித்தியமாய் நரகம் என்கிற அக்கினி கடலா? எதற்காக நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.